எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இறைவன் பரமாத்மாவாகிய இறைவனை தெரிஞ்சுக்கிடணும்னா அதனுடைய ஒரு சிறு டிராப் இந்த ஆன்மாவையே தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி அது பெரிய தெரிஞ்சுக்கிறது? ஒரு துளியை நம்மளால அறிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் பரம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த ஒரு துளியை முதல்ல இந்த சாம்பிளை நீங்க முதல்ல அறிஞ்சுக்கிறீங்க. இதைதான் எல்லா நியாயமும் சொல்றாங்க. இதை பத்தி நமக்கு தெரியணும். முதல்ல நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எப்படி இருக்கிறேன், எப்படி வாழ்கிறேன்னு எனக்கு என்னை பத்தி தெரியலன்னா அப்புறம் நான் இந்த உலகத்துல என்ன வாழ போறேன்? நம்மை பற்றி நமக்கே தெரியலன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ புற உலகத்தை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் படிச்சிருக்கேன், பணம் சம்பாதிச்சிருக்கேன், கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, வேலை பார்க்குறேன், பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்க, இது பற்றி புறத்தில் உள்ளதுதான் பேசுறோம். அகநிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வந்தோம், எப்படி வாழ்கிறோம், இது ஒண்ணுமே நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம்.